ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து SBI கிளர்க் 2021க்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நம்ம ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே வந்திருக்கோம். அதில் டே 6ல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிலாஜிசம் அண்ட் கோடட் இன்இக்வாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஒரு பிகினர் பார்த்துட்ருக்கீங்க, இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரியாத உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அதுக்கு முன்னாடி கைஸ் நம்மளோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தேன், இங்கிலீஷ் கிராமருக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக. நாட் ஒன்லி ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் வீடியோ கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேங்க் எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற இங்கிலீஷ் செக்ஷனில் இருக்கிற கண்டென்ட்ஸும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஆல் மேங்கோ. நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலன்னா டயக்ராம் வென் டயக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் மேங்கோ ஆர் ஆரஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ all mango or oranges. Okay, next no mango is apple அப்படினு இருக்கு. So no mango is apple. Okay, some apples are guava அப்படினு இருக்கு. Okay, some apples are guava. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வென் டயக்ராம் போட்டு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். அட்லீஸ்ட் சம் கோவா ஆர் ஆரஞ்சு. அட்லீஸ்ட் சம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ சம் கோவா ஆர் ஆரஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. சம் கோவா ஆர் ஆரஞ்சா, ஆரஞ்சுக்கும் கோவாக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை. கனெக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம டெஃபினட்டாகவே இந்த கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நோ ஆரஞ்சஸ் ஆப்பிளா அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஆரஞ்சஸ் ஆப்பிளா, அதாவது நம்ம பேசிக் டயக்ராம் நோ கன்க்ளூஷன் வரும்போது நம்ம பேசிக் டயக்ராமும் செக் பண்ணும், பாசிபிலிட்டி இருக்காங்கிறதும் செக் பண்ணி ரெண்டுலேயுமே அது வந்துட்டு ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. கரெக்டாக? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இல்லை, நோ ஆரஞ்சஸ் ஆப்பிள்னு சொல்லலாம். பட் பாசிபிலிட்டியில் நம்ம இப்போ செக் பண்ணணும். பாசிபிலிட்டியில் செக் பண்ணும்போது இந்த ஆப்பிளை என்னால் இந்த இடத்துல கூட தூக்கி போட முடியுமா? இந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு மேங்கோக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அப்போ அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி போட்டு மேங்கோக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இல்லை, சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள் என்னால் சொல்ல முடியும். அப்போ எப்படி நோ ஆரஞ்சஸ் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும்? ஸோ திஸ் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஓகேங்களா கைஸ்? ஸோ இதில் ஆன்சர் இஸ் நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, சம் ட்ரக் ஆர் ட்ரெயின் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் ட்ரக் ஆர் ட்ரெயின். ஓகே, all bus or train. all bus or train அப்படின்னா all bus or train. ஓகே, no van is bus. no van is bus. ஓகேங்களா? ஓகே கைஸ், இது நம்ம பேசிக் டயக்ராம் முடிஞ்சிச்சா? நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் வேன் ஆர் நாட் ட்ரக் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் வேன் ஆர் நாட் ட்ரக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் வேன், ஆக்சுவலி வேனோடைய சம் பார்ட் வந்துட்டு நாட் ட்ரக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி சம் வேனுக்கும் ட்ரக்குக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. கரெக்டாக சம். அப்போ நம்ம சம் வேன் ஆர் நாட் ட்ரக் அப்படின்னு நம்மளால் எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது தான். ஓகேங்களா? ஸோ திஸ் கன்க்ளூஷன் மஸ்ட் பி ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆல் வேன் ஆர் ட்ரெயின் இஸ் அ பாசிபிலிட்டி. ஒரு பாசிபிள் கன்க்ளூஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் வேன் ஆர் ட்ரெயின் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள் தான். நான் இந்த இடத்துல என்னால் வேனை போட முடியுமா? இந்த இடத்துல வேனை போட்டு ஆல் வேன் ஆர் ட்ரெயின் சொல்ல முடியும். பஸ்ஸுக்கும் வேனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் தானே கைஸ்? ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வயலேட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? இப்படி போடும்போதும் பஸ்ஸுக்கும் வேனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் ஆல் வேன் ஆர் ட்ரெயின் அப்படிங்கிறது நல்லா பாசிபிளாக சொல்ல முடியும். ஸோ திஸ் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, சம் டைகர் ஆர் லயன் அப்படின்னு இருக்கு. சம் டைகர் ஆர் லயன். ஓகே, சம் டைகர் ஆர் லயன். நோ லயன் இஸ் அ கேட். ஓகே, நோ லயன் இஸ் அ கேட். நெக்ஸ்ட் சம் கேட் ஆர் எலிஃபண்ட் அப்படின்னு இருக்கு.
some cat or elephant. ஓகேங்களா, நான் பேசிக் டயக்ராம் வரைஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஆல் எலஃபண்ட் கேன் பி டைகர். கேன் பி அப்படின்னாலே என்னது, இட்ஸ் அ பாசிபிள் கன்க்ளூஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆல் எலஃபண்ட் கேன் பி டைகரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல் எலஃபண்ட் கேன் பி டைகர்னா இந்த எலஃபண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். இப்படி இருந்தால் தான் ஆல் எலஃபண்ட் கேன் பி டைகர் நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளால் கேட்டை போட்டு இதுக்கும் லைனுக்கும் இந்த இடத்துல நம்ம கேட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி கேஸ், இந்த இடத்துல நான் கேட்டு போடுறேன்னு வச்சுட்டு கேட்டுக்கும் லைனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் தான். இட் இஸ் பாசிபிள் தான். ஸோ திஸ் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? அதாவது ஆல் எலஃபண்ட் கேன் பி டைகர்னா எலஃபண்ட் இந்த இடத்துக்குள்ளே வந்தாகணும். இந்த இடத்துக்குள்ளே வரும்போது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எதுவும் வயலேட் ஆகக்கூடாது. எலஃபண்ட்டுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் இருந்தாச்சு. லைனுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. எஸ், கனெக்ஷன் போடாமல் என்னால் வரைய முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் எலஃபண்ட் ஆர் நாட் டைகர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். சம் எலஃபண்ட் ஆர் நாட் டைகர். சம் எலஃபண்ட் அப்படிங்கிறது இந்த பார்ட். ஓகேங்களா, சம் எலஃபண்ட் அப்படிங்கிறது இந்த பார்ட். இந்த பார்ட் வந்துட்டு இட் இஸ் நாட் லயன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டாக, சம் எலஃபண்ட் ஆர் நாட் இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக லயன் கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டாக கைஸ்கல்ல கேட்டில் இருக்கிற எதுவுமே லயனாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் எதுவும் இந்த பார்ட் கண்டிப்பாக லயனாக இருக்க முடியாது. அவங்க சம் எலஃபண்ட் ஆர் நாட் டைகர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், சம் எலஃபண்ட் ஆர் நாட் லயன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த பார்ட் கண்டிப்பாக லயனாக இருக்க லயன் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த பார்ட் கண்டிப்பாக டைகராக இருக்க முடியாது அப்படின்னு நம்மளால சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணலை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, நோ புக் இஸ் அ பென் அப்படின்னு இருக்கு. ஓகே, நோ புக் இஸ் அ பென். நோ புக் இஸ் அ pen. Okay, no pen is a paper. Okay, no pen is a paper. All paper or note அப்படினு இருக்கு. Okay, all paper or note. ஓகேங்களா கைஸ், ஃபைன். ஸோ நம்ம டயக்ராம் பேசிக் டயக்ராம் வரைஞ்சி முடிச்சாச்சா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். ஆல் புக் கேன் பி பேப்பர். கேன் பின்னு என்னது, பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஆல் புக் கேன் பி பேப்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் புக் கேன் பி பேப்பர்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேப்பர் வந்தாகணும். கரெக்டாக, இந்த இடத்துல உங்களுக்கு பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று வரணும். இந்த இடத்துல பேப்பர்னு ஒன்று வந்துருச்சுன்னா வேற என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல பேப்பர் வந்துருச்சுன்னா பெண்ணுக்கும் பேப்பருக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ பெண்ணுக்கும் பேப்பருக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஆல் புக் கேன் பி பேப்பர்னா பேப்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரணும். கரெக்டாக, இந்த இடத்துல போடும்போது நோ பென் கேன் பி பேப்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ நோ பென் கேன் பி பேப்பர். எஸ் கைஸ், இட்ஸ் பாசிபிள் தான். கரெக்டாக, நோ பென் கேன் இப்போ நோ பென் கேன் பி பேப்பர் இப்படியும் நான் ஒரு டயக்ராம் போட முடியும்ல. ஸோ நோ பென் இஸ் அ பேப்பர் அப்படின்னு என்னால் போட முடியும். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் இது வயலேட்டும் பண்ணலை. ஸோ ஆல் புக் கேன் பி பேப்பர் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சம் நோட் ஆர் டெஃபினெட்லி நாட் பென். டெஃபினெட்லி நாட்னாலும் சம் நாட்னாலும் ஒன்று தான். சம் நோட் ஆர் நாட் பென்னா அப்படின்னு கேட்குறாங்க. சம் நோட் ஆர் நாட் பென், எஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். நோட்டுடைய சம் பார்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே நான் சம் பார்ட்னு சொல்ல முடியுமா? இந்த பார்ட் கண்டிப்பாக இட்ஸ் நாட் பென் தானே, அதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை தான். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ரெண்டுமே ஆக்சுவலி இட்ஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கும்போது போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் சாலிட் ஆர் லிக்விட். ஆல் சாலிட் ஆர் லிக்விட். ஓகே, ஆல் சாலிட் ஆர் லிக்விட். நெக்ஸ்ட் சம் லிக்விட் ஆர் கேஸ். சம் லிக்விட் ஆர் கேஸ். some gas or vapor. some gas or vapor. ஓகே, எல்லாமே இப்போ நம்ம போட்டு முடிஞ்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் நோ வேப்பர் இஸ் சாலிட் அப்படிங்கிறாங்க. நோ வேப்பர் இஸ் சாலிடா? நோ வேப்பர் இஸ் சாலிட், ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லை. நோன்னு வந்துருச்சுனாலே நம்ம பேசிக் டயக்ராமும் செக் பண்ணணும், பாசிபிலிட்டி கன்க்ளூஷனும் செக் பண்ணணும். கரெக்டாக, நோ வேப்பர் இஸ் சாலிட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த வேப்பரை என்னால் இப்படியும் என்னால் போட முடியும் தானே. இந்த இடத்துல வேப்பர் அப்படிங்கிறது இப்படி போட்டிருக்காது, என்னால் இப்படியும் போட முடியுமா? இப்படி போட்டால் வேப்பருக்கும் சாலிடுக்கும் இப்படியும் நான் போட முடியும். அப்போ சம் கேஸஸ் வேப்பர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நோ சாலிட் இஸ் வேப்பர்னு சொல்ல முடியுமா? ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சம் சாலிட் ஆர் வேப்பர். சம் சாலிட் ஆர் வேப்பர் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா, சம் நோ ரெண்டுமே வந்திருக்கு அப்படின்னா அது வந்து எய்தர் ஆர் கன்க்ளூஷனாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எய்தர் ஆர் கன்க்ளூஷனாக ஒரே எலமெண்ட்ஸும் இருக்கணும். வேப்பர் சாலிட், வேப்பர் சாலிட், அதாவது
சம் நோ வரும்போது இந்த எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருக்கலாம். ஏன்னா மீனிங் ரெண்டுமே ஒன்று தான். சம் வேப்பர் ஆர் சாலிட்னும் ஒன்று தான், நோ சாலிட் இஸ் வேப்பரும் ஒன்று தான், மாதிரி சம் சாலிட் ஆர் வேப்பரும் சம் வேப்பர் ஆர் சாலிட்னாலும் மீனிங் ஒன்று தான். ஸோ இந்த நோ ஆர் சம், நோ சம்மும் வரும்போது இந்த எலமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்துக்கலாம். அண்ட் தென் ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸாக இருக்கணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான் கேஸ். ஓகே, எய்தர் 1 or 2 உங்களுக்கு சரியாக புரியலன்னா எய்தர் 1 or 2 அப்படிங்கிறதுக்கே நான் தனி வீடியோ டீச் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன் கேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆல் ஏர் ஆர் ஹாட் அப்படின்னு இருக்கு. ஆல் ஏர் ஆர் ஹாட். ஓகே, all air or hot. Next, only a few cold is air. Only a few cold is air அப்படின்னு இருக்கா. only a few cold is airங்கும் போது some cold is air and some cold is not air, அதுதான் மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் all breeze is hot. all breeze is hot. ஓகே, இந்த இடத்துல நான் இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். ஆல் breeze is hot போட்டாச்சா, முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். சம் breeze ஆர் நாட் கோல்டு அப்படிங்கிறாங்க. சம் breeze ஆர் நாட் கோல்டு, அந்த மாதிரி நமக்கு சம் breeze ஆர் நாட் கோல்டுன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், சம் ஹாட் ஆர் கோல்டு. சம் ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி சொல்ல முடியும். சம் ஹாட் ஆர் கோல்டு, ஏன்னா இதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கும் போது கண்டிப்பாக ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. கரெக்டா? ஸோ சம் ஹாட் ஆர் கோல்டு அப்படிங்கிறது இட்ஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஆல் breeze ஆர் கோல்டு. ஆல் breeze ஆர் கோல்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நோ, அது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ எது ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சம் breeze ஆர் நாட் கோல்டு, எய்தர் 1 and 3. எஸ் கைஸ், இப்போ இது பாருங்களேன், ஆலும் சம் நாட்டும் வந்திருக்கு. ஆல் அண்ட் சம் நாட் வந்துருச்சுன்னா அது நமக்கு அது சேம் எலமெண்ட்ஸ், ப்ரீஸ் கோல்டு சேம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஆல் அண்ட் சம் நாட் அப்படிங்கிறது எய்தர் ஆர் கன்க்ளூஷன் சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஒரே பொசிஷனில் இருக்கணும். அதை தாண்டி ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். ரெண்டு ஃபால்ஸாக இருக்குன்னா இப்போ எய்தர் 1 and 3 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக எய்தர் 1 or 3, எய்தர் 1 and 3 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஆல் அண்ட் சம் நாட், ஆல் சம் நாட்டு தென் சம் நோ ரெண்டுமே வந்துட்டு எய்தர் ஆர் கன்க்ளூஷன் வரணும், எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபைன் கேஸ். வந்து நம்ம ரெண்டு கன்க்ளூஷனும் தனித்தனியாக ஃபால்ஸாக இருந்ததுன்னா நம்ம எய்தர் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, சம் ப்ளூ ஆர் பிளாக். ஓகே, சம் ப்ளூ ஆர் பிளாக். ஓகே, நெக்ஸ்ட், சம் பிளாக் இஸ் ரெட். ஓகே, நோ green is black. No green is black. ஓகேவா, வரைஞ்சு முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் ரெட் இஸ் ப்ளூ. சம் ரெட் இஸ் ப்ளூ, ப்ளூக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். சம் ப்ளூ ஆர் நாட் green. சம் ப்ளூனா இந்த பார்ட் நாட் green சொல்ல முடியுமா? பிளாக்ல இருக்கிற எதுவுமே greenல இருக்கக்கூடாது. அப்போ இந்த பார்ட்டு greenல இருக்கக்கூடாது தானே, கரெக்டா? அப்போ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், சம் ரெட் ஆர் நாட் green. சம் ரெட் ஆர் நாட் green சொல்ல முடியுமா? சம் ரெட் அப்படின்னா இந்த பார்ட்டுங்கும் போது பிளாக்ல இருக்கிற எதுவுமே greenல இருக்கக்கூடாது. அப்போ இந்த பார்ட்டும் கண்டிப்பாக greenல இருக்க முடியாதுன்னு. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் போத் 2 and 3 இஸ் ட்ரூ. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒன்லி a few holiday are awesome. Only a few holiday are awesome. This one is holiday and this one is awesome. Okay, only a few na enna guys, some holiday are awesome and some holiday are not awesome, adha meaning. Okay, next, some awesome is amazing. Some awesome is amazing. Okay, next, no awesome is lazy. No awesome is lazy. ஓகேங்களா, நம்ம பேசிக் டயக்ராம் வரைஞ்சு முடிச்சாச்சா. நெக்ஸ்ட், ஆல் ஆசம் கேன் பி ஹாலிடே. ஆல் ஆசம் கேன் பி ஹாலிடேனா பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஆசம் கேன் பி ஹாலிடேயா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆசம் அப்படிங்கிறத அப்போ இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது ஒன்லி a few holiday ஆர் ஆசம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஹாலிடே ஆர் ஆசம் அண்ட் இந்த ஹாலிடே இந்த பார்ட் ஆர் நாட் ஆசம்னு நம்மளால சொல்ல முடியும். இட் இஸ் பாசிபிள். இந்த பார்ட் இட் இஸ் நாட் ஆசம்னு நம்மளால சொல்ல முடியும் தானே கைஸ், புரியுதா?
So this one is absolutely correct. It is possible. ஓகேங்களா. Next, some holiday or lazy. Some holiday or lazy. Where is that? Some holiday இங்க இருக்கு, lazy இங்க ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை. So this one is absolutely wrong. All amazing can never be. Can never be அப்படின்னா என்ன guys? Can never be அப்படின்னா some not. அப்போ இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா some amazing or not lazy-யா, some amazing or not lazy-யா. some amazing-னா இந்த பார்ட்னா ஆசம்ல இருக்கிற எதுவுமே லேசி இல்லைன்னா இந்த பாட்டும் கண்டிப்பா லேசி இல்லாம தான் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் this one is கண்டிப்பாகவே ட்ரூ. கரெக்டா? ஸோ 1 and 3 is true. both 1 and 3 is true. this option is correct. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே, ஒன்லி மேங்கோ ஆர் ஆரஞ்சு அப்படின்னா மீனிங் என்னது? ஒன்லி மேங்கோவில் மட்டும்தான் ஆரஞ்சு இருக்க வேண்டும். பட் இந்த வென் டயக்ராமில் போடும்போது ஆல் ஆரஞ்சு ஆர் மேங்கோவை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி வென் டயக்ராமில் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆரஞ்சு இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கோ. ஓகேங்களா கைஸ்? இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா ஒன்லி மேங்கோவில் மட்டும்தான் ஆரஞ்சு இருக்க வேண்டும், வேற எதிலும் இருக்க வேண்டும். இந்த மேங்கோவில் மட்டும்தான் அந்த ஆரஞ்சு இருக்கணும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? Next, some mango or fruits. Okay, some mango or fruits, some apple or fruits, some apple or fruits. ஓகேங்களா? நம்ம பேசிக் டயக்ராம் போட்டு முடிச்சாச்சா? கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாமா? some apple or mango, some apple or mango. ஆப்பிளுக்கும் மேங்கோக்கும் கனெக்ஷனே இல்லையே பேசிக் டயக்ராம்லேயே. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட், no orange is apple. no orange is apple. நோ ஆரஞ்சஸ் ஆப்பிள் நம்மளால சொல்ல முடியுமா? இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் இந்த ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்க்கும் ஆப்பிளுக்கும் இருக்க கனெக்ஷனை நான் இப்படி கூட போட முடியுமா? இப்படி கூட போடலாம்ல. இப்படி போட்டால் ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் வந்துடுது தானே கைஸ்? ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகேங்களா? ஆல் மேங்கோ ஆர் ஆப்பிளா? ஆல் மேங்கோ ஆர் ஆப்பிளா? மேங்கோக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷனே இல்லையே. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூணுமே ராங். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ நன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சம் ஃபோன் ஆர் லேப்டாப். சம் ஃபோன் ஆர் லேப்டாப். ஓகே, சம் ஃபோன் ஆர் லேப்டாப். சம் லேப்டாப் ஆர் ஐபேட். ஓகே, நோ ஐபேட் இஸ் ஐஃபோன் அப்படின்னு இருக்கு. ஓகே, நோ ஐபேட் இஸ் ஐஃபோன். அவ்வளோதான் கைஸ், வரைஞ்சி முடிச்சாச்சு. சம் ஃபோன் ஆர் லேப்டாப், சம் லேப்டாப் ஆர் ஐபேட் அண்ட் நோ ஐபேட் இஸ் ஐஃபோன். ஓகேங்களா? வரைஞ்சி முடிச்சாச்சா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போயிடலாமா? நோ லேப்டாப் இஸ் ஐஃபோன். நோ லேப்டாப் இஸ் ஐஃபோன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? பேசிக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கும் ஐஃபோனுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் நான் இந்த ஐஃபோனை நான் என்னால் இந்த இடத்துல போட முடியுமா? இந்த இடத்துல ஐஃபோன்னு போட்டு ஐபேடுக்கும் ஐஃபோனுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? இட் இஸ் பாசிபிள். அப்போ ஐஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் கனெக்ஷன் வந்துடுது தானே. அப்போது நோ லேப்டாப் இஸ் ஐஃபோன் என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சாரி கீஸ், நான் 9th கொஸ்டினில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை நான் திரும்ப சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நோ நமக்கு என்ன கன்க்ளூஷன்ஸ், இதுதான் டயக்ராம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி மேங்கோ ஆர் ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு. ஸோ ஆரஞ்சு அப்படிங்கிறது மேங்கோவில் மட்டும்தான் இருக்கணும்னு பார்த்தோமா? பட் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்களேன், நோ ஆரஞ்சு இஸ் ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. நோ ஆரஞ்சு இஸ் ஆப்பிள்னா கண்டிப்பாக இது ட்ரூ தான். ஏன்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது மேங்கோவில் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் இல்லை? புரியுதுங்களா கைஸ்? ஆரஞ்சு அப்படிங்கிறது மேங்கோவில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலையுமே இருக்கக்கூடாது. ஸோ நோ ஆரஞ்சஸ் தான் இந்த இடத்துல ஆல் ஆரஞ்சஸ் ஒரு மேங்கோங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நான் அந்த இடத்துல ஆப்பிள் வரதுக்கு பாசிபிள் அப்படின்னு போட்டுட்டேன். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நோ ஆரஞ்சு வந்து மேங்கோவில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸோ நோ ஆரஞ்சு இஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது திஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஆரஞ்சு ஆப்பிளில் இருக்க முடியாது, மேங்கோவில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஸோ இதோட ஆன்சர் இஸ் நன் ஃபாலோஸ் கிடையாது, ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபைன். ஓகே, இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததோடைய முந்தின சம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம கோடட் இன்இக்வாலிட்டி சம்ஸ் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கோடட் இன்இக்வாலிட்டியில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறது தான், கோடட் இன்இக்வாலிட்டியில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நிறைய புரியல அப்படின்னா ப்ளீஸ் கைஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு டீச் பண்ணியிருக்கிற வீடியோஸ் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே நீங்கள் கோடட் இன்இக்வாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே டோன்ட் வேஸ்ட் த டைம், டேரெக்டாக கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துருங்க. ஓகேங்களா? W is greater than J அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? W is greater than J. Where is W and where is J? W இங்கே இருக்கு,
ஓகே, W இங்கே இருக்குது, J இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். ரெண்டுக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண, ரெண்டும் தனித்தனியாக இருக்குன்னா ரெண்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட்டை பார்க்கணும். காமன் எலமெண்ட் என்னது? N அப்படிங்கிறது தான் காமன் எலமெண்ட். ஓகேவா? ஃபைன் கேஸ். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போக வேண்டும். இதை நம்ம போனோம் அப்படின்னா ஆக்சுவலி எப்படி இருக்கீங்க, அதாவது இங்கேருந்து இங்கே போகணும். ஓகேங்களா? ஸோ இப்படி போகும்போது டபிள்யூவும் ஓவும் ஈக்குவல் அப்படின்னு இருக்கு. டபிள்யூவும் ஓவும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு. டபிள்யூவும் ஓவும் ஈக்குவல், சாரி டபிள்யூவும் ஓக்கு ஈக்குவல், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்லேருந்து ஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு இருக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது டபிள்யூ கிரேட்டர் தேன் ஜேன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், ஒரு லெஸ் தேன் சிம்பிள், இந்த மாதிரி ரெண்டு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜே கிரேட்டர் தேன் டபிள்யூவான்னு கேட்டிருக்காங்க. ஜே கிரேட்டர் தேன் டபிள்யூ, வேர் இஸ் ஜே? ஜே வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஜே இங்கே இருக்குது. வேர் இஸ் டபிள்யூ? ஜே இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ஓகே ஓகே கைஸ், அது மாதிரி இங்கேயும் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஜே இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள கனெக்டிங் எலமெண்ட் என்னது? என் தான். ஸோ திரும்பியும் நம்ம அதுதான் செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜே இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜே பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருக்குது. அது மாதிரி டபிள்யூ பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை. டபிள்யூ பக்கத்தில் முடியும் போதே இங்கே பாருங்கள் ஈக்குவல் டுவை விட்டுருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ டபிள்யூ வந்து லெஸ்ஸராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? தயவு செய்து செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா கைஸ்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜே கிரேட்டர் தேன் டபிள்யூ அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஜேக்கு பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் இது இங்கே இருக்குது, ஜே இருக்குது, இங்கே டபிள்யூ இருக்குது. ஜே பக்கத்தில் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்புறம் டபிள்யூ பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது பாசிபிளாகவே இருக்க முடியும். கரெக்டாக? டபிள்யூ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு விட்டுருங்க, ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது டபிள்யூக்கு முன்னாடி. ஸோ இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 nor 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இதுவும் பார்த்தோன்னு தெரிஞ்சு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள டேரெக்டாக போடலாம். பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சாரி, பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போதே பி பக்கத்தில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா? இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது கேஸ், இட்ஸ் ட்ரூ தான். பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. ஸோ இது எப்படி வரும்? P greater than or equal to C or A. So P greater than or equal to A அப்படிங்கிறது டெஃபினட்டாக கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் F greater than or equal to C ஆன்னு கேட்டிருக்காங்க. F greater than or equal to C ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ F பக்கத்தில் ஒரு greater than or equal to ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். F பக்கத்தில் ஒரு greater than or equal to இல்லை. F பக்கத்தில் வெறும் கிரேட்டர் தேன் மட்டும்தான் இருக்குது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சேர்ந்து இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ திஸ் மஸ்ட் பி ஃபால்ஸ். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் ஒன்லி 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. டி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு இருக்குது. டி எங்கே இருக்குது? டி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. டி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. டி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் காமனாக இருக்குது. ஸோ ஏ வச்சு நம்ம ஒரு யுனைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டி இஸ் கிரேட்டர் தேன் சி அப்படின்னு இருக்குது. ஸோ டி பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்குது. சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்க வேண்டும். கரெக்டாக? சி முடியும் போது லெஸ் தேன், சி பக்கத்தில் இப்படி தான் நம்ம வரணும். சி பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? இல்லையே கை. சி பக்கத்தில் கிரேட்டர் தேன் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? நான் வேணா உங்களுக்கு செக் பண்ணியும் காமிச்சிடுறேனே கைஸ். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். டி கிரேட்டர் தேன் ஏ greater than or equal to B less than or equal to C ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ D greater than C ஒரு greater than less than symbol வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் இந்த அளவுக்கு நீங்கள் எழுத வேண்டாங்கிறதா நான் சொல்கிறது. D பக்கத்தில் ஒரு greater than symbol இருக்கா? இருக்குது. பட் சிக்கு முன்னாடி ஒரு லெஸ் தேன் சிம்பிளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா ஆப்வியஸ்லி இட் மஸ்ட் பி ஃபால்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் C greater than or equal to D. C இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. திரும்பியும் அதோட காமன் எலமெண்ட் இஸ் A. ஓகேங்களா? சிக்கு பக்கத்தில் ஒரு greater than or equal to இருக்கா? இல்லையே. C பக்கத்தில் ஒரு greater than or C greater than or equal to D. எஸ், சிக்கு பக்கத்தில் ஒரு greater than or equal to இருக்குது தானே கைஸ்? சி பக்கத்தில் ஒரு greater than or equal to இங்கேயும் இருக்குது. ஸோ இது பாசிபிள். டி பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். டி பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லையா? டி பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும். ஸோ இதுவுமே கண்டிப்பாகவே ஃபால்ஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுவுமே புரியும் நம்புறேங்க. சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டின்னு இருக்கு. கரெக்டா? சிக்கு பக்கத்தில்
ஒரு greater than or equal to symbol இருக்கு. அதே இது D பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா D பக்கத்தில் ஒரு less than or equal to இருக்கணும். பட் D பக்கத்தில் ஒரு greater than symbol தான் இருக்கு. ஸோ இது பாசிபிளே கிடையாது. ஸோ this is definitely false. ஸோ இதோடைய ஆன்சரும் neither 1 or 2 அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே கைஸ் ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ டேட்டா கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். W greater than S அப்படின்னு இருக்கு. W greater than S, where is W? W is here and S is here. ஓகேங்களா? W is here and S is here. Wக்கு முன்னாடி ஒரு greater than symbol இருக்கா? இருக்கு. ஓகே. Sக்கு முன்னாடி ஒரு less than symbol இருக்கா? இல்லை. Sக்கு முன்னாடி ஒரு greater than symbol தான் இருக்கு. பட் ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு greater than ஒரு less than மாறி மாறி வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது பாசிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்கு. வேர் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இங்கே இருக்கு, எக்ஸ் இங்கே இருக்கு, ஆர் வந்து இங்கே இருக்கு. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நடுவில் பார்த்துட்டிங்கனாலும் பாருங்க, இங்கே பாருங்களேங்க, எக்ஸுக்கு முன்னாடி ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்களேன், எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ டெஃபினட்டாகவே இது ராங்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரே லைனில் இருக்கிறதுனால சொல்லிட்டு ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஒரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் மாறி மாறி ரெண்டு ரிலேஷன்ஷிப்குள்ள நடுவில் வந்துருந்துச்சுனாலே இட்ஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் இஸ் போத் none is true அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே S is less than B அப்படின்னு இருக்கு. வேர் இஸ் S அண்ட் வேர் இஸ் B? S இங்கே இருக்கு அண்ட் தென் B இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா E அப்படிங்கிறது தான் காமன் எலமெண்ட். ஓகேங்களா? S லெஸ் தேன் பியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் இருக்கா? இருக்கு. பிக்கு பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேனில் முடியுதான்னு பாருங்கள், முடியுது. ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போ நம்ம இமீடியட்டாகவே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா, சாரி கைஸ், S less than or equal to M or E. நெக்ஸ்ட் ஈலேருந்து இங்கே போயிடணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு எஸ்ஸான்னு கேட்குறாங்க. பி ஈக்குவல் டு எஸ்ஸானா நோ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் சொல்ல முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். பட் திரும்பவும் நோட் பண்ணுங்க கைஸ், ஒரே எலமெண்ட்ஸ் இருக்குது, லெஸ் தேன் தனியாக ஈக்குவல் டு தனியாக வந்துருந்து நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? இப்போ இதை எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி நம்மளால் கம்பைன் பண்ண முடியுமா? கம்பைன் பண்ணால் அது ட்ரூவாக இருக்கா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? எய்தர் 1 or 2 இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் கைஸ். ஓகேங்களா? புரியல நான் திரும்பவும் சொல்கிறது கைஸ், இட்ஸ் நாட் ஃபார் பிகினர். நல்லா தெரிஞ்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கு இது பிகினராக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கைஸ், கம்ப்ளீட் பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஓகே U less than R அப்படின்னு இருக்கு. U less than R, வேர் இஸ் U? U இங்கே இருக்கு, R இங்கே இருக்கு. ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கு. U less than R, இங்கே ஒரு greater than no guys. இங்கே பார்த்தீங்கன்னா U greater than அப்படின்னு தான் இருக்கு. ஸோ U less than R அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். நெக்ஸ்ட் S is greater than or equal to U ஆன்னு கேட்டிருக்காங்க. S வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, U வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே கனெக்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த H அப்படிங்கிறதான் கனெக்டிங். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி S பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. S பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. U பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பாருங்கள். U பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கேருந்து தான் நம்ம வருவோம். கரெக்டாக U அதாவது ஹச்லேருந்து நம்ம வரும்போது U பக்கத்தில் ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லையே. U பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. புரியுதுங்களா கைஸ்? அதை இப்படி தான் வருவீங்க. ஃப்ரம் ஹச்லேருந்து ஹச் தானே காமன் எலமெண்ட். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வரும்போது யூக்கு முன்னாடி நமக்கு ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், நம்ம ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இது ட்ரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நன் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி கூட நான் காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஸுக்கும் டியும் ஈக்குவல், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜியும் வியும் ஈக்குவல், கிரேட்டர் தேன் ஹச், லெஸ் தேன் ஒய், லெஸ் தேன் யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூன்னு சொல்ல முடியுமா? இங்கே ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், இங்கே ஒரு லெஸ் தேன் சிம்பிள் வந்துருச்சுனாலே டெஃபினெட்லி இட் இஸ் ஃபால்ஸ். புரியுதுங்களா கைஸ்? பட் இந்த மாதிரி நீங்கள் எழுதியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரெண்டுக்கும் முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் செக் பண்ண போங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, which of the following symbol should replace the sign respectively in order to complete the given expression in such a manner that Z greater than S is definitely holds true அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா?
ஓகே, இதில் இருக்க எந்த சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணால் இசட் கிரேட்டர் தேன் எஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரூவாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இசட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, okay, not to complete the given expression. Okay guys, fine. ஸோ இப்போ எப்போ இசட் கிரேட்டர் தான் எஸ் ட்ரூவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, பட் நமக்கு வெறுமனே தேவை இசட் கிரேட்டர் தான் எஸ் தான் நமக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு, நம்ம இசட் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ் தான் சொல்ல முடியும், இசட் கிரேட்டர் தான் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த ஹேஷ் ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ஒரு கிரேட்டர் தான் சிம்பிள் தான் வந்தாகணும். ஸோ சி மஸ்ட் பி இட்ஸ் ஆன்சர். இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தான் சிம்பிள் வந்துருச்சுன்னா நடுவில் காமனாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுக்கணும். காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கிரேட்டர் தான் மட்டும் தான் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இசட் கிரேட்டர் தேன் எஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இந்த ஹேஷை ரீப்ளேஸ் பண்ணி வர வேண்டிய சிம்பிள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இதுலேயே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். டி கிரேட்டர் தேன் எக்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, எக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி டீக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்கு முன்னாடி ரெண்டுக்குள்ள காமன் எலமெண்ட் என்னன்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டுக்குள்ள காமன் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ. ஸோ டீலேருந்து இப்படி போயாகணும், டபிள்யூலேருந்து இப்படி போயாகணும். அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த டேரக்ஷனில் போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டி கிரேட்டர் தேன் எக்ஸ். ஸோ டீக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் இப்படி பார்த்துட்டீங்கன்னா தப்பாக போயிடும். புரியுதுங்களா கைஸ்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குன்னு தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டு இதை இணைக்கிறீங்க அப்படின்னா காமன் எலமெண்ட்டை பார்த்துக்கணும். அந்த எலமெண்ட்டோட டேரக்ஷனில் தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஸோ டீக்கு முன்னாடி ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். அது இப்படி இங்கேருந்து பார்க்கணும். கரெக்டாக? இப்படி தானே வரப்போகுது. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி ஒரு லெஸ் தேன் சிம்பிளும் இருக்கா? ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டி கிரேட்டர் தேன் ஒய் பார் டபிள்யூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டபிள்யூக்கு அப்புறம் கிரேட்டர் தேன், சாரி கைஸ், டபிள்யூக்கு அப்புறம் ஒரு கிரேட்டர் தேன் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வி ஆர் எக்ஸ். ஸோ டி இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுமா? டி இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். இட்ஸ் டெஃபினெட்லி கரெக்ட். கரெக்ட் தானே கைஸ்? நெக்ஸ்ட் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் வி. வேர் இஸ் ஆர்? ஆர் இங்கே இருக்குது, வி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற எலிமெண்ட் என்னது? டபிள்யூ தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஆர்லேருந்து இந்த டேரக்ஷன் நோக்கி பார்க்கணும், இங்கேருந்து இந்த டேரக்ஷன் நோக்கி பார்க்கணும். ஆர் பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்குது. வி பக்கத்தில் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா? இருக்குது. ஸோ இது பாசிபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ செக் பண்ணிடலாமா? ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி, கிரேட்டர் தேன் ஒய்யும் டபிள்யூ ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ இஸ் கிரேட்டர் தேன் வி. ஸோ ஆர் இஸ் கிரேட்டர் தேன் வி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ போத் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா கைஸ்? ஃபைன் கைஸ், இதோட நம்ம கோடட் இன்இக்வாலிட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சிலாஜிசம் அண்ட் கோடட் இன்இக்வாலிட்டி பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கைஸ், அண்ட் ஈஸியஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களும் இதை பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஓகே பார்க்கும்போது ஓகே நீங்களும் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான். பிகினருக்கான வீடியோ இது கிடையாது. திரும்பவும் சொல்கிறது அதுதான். ப்ளீஸ் கைஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே நெக்ஸ்ட் இது தாண்டி நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ கோர்ஸ் ஒன்று இங்கிலீஷ்க்கான கிராமர் கோர்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தோம். பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் தென் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் சிலபஸை பேஸ் பண்ண வீடியோ கோர்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். லான்ச் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ராக்டிஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம சேனல்லையுமே வந்துட்டு அதுவும் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதுவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.